கங்குவா இந்த படம் 2000 கோடி வசூல் அடிக்குமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. போட்ட காசு 300 கோடின்றாங்க. அந்த 300 கோடி கூட இந்த படம் எடுக்குமா அப்படின்றதுல கேள்விக்குறிதான். சூப்பர் ஸ்டார் படமா இருந்தாலும் கதை இருந்தாலும் படம் ஓடும், இல்ல படம் ஓடாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவேளை சூர்யாவுக்கு பதிலா சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா இந்த படம் ஒருவேளை ஹிட் ஆயிருக்குமோ? அதோட சூப்பர் ஸ்டார் லைஃபே காலியாயிருக்கு. இந்த படத்துக்கு ஒருவேளை ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா தம்பி, ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு இல்ல, அமரனுக்கு. கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்துறாங்க. நமக்கு எப்படி தெரியுமா கேக்குது? சீட்ல உட்கார்ந்திருக்கியா, படம் பிடிக்கலையா, வா தொங்குவா தொங்குவா தொங்குவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த படம் என்ன விஷயத்தை சொல்ல வருது? இந்த படத்தோட கதை தான் என்ன? இந்த படம் என்ன விஷயத்தை சொல்ல வந்து நமக்கு மட்டும் இல்ல, பார்த்த ஆடியன்ஸுக்கும் புரியல. கதை என்னன்றது பார்க்குற நமக்கு மட்டும் இல்ல, படம் எடுத்த டைரக்டருக்கே புரியல. சிவா அவர்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு நார்த் சைட்ல இந்த படம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஜாகுவார் நாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்குவா இந்த படம் தான் பெரிய டாக்காவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆடியோ லான்ச்சில் மூவி டீம் பேசின பேச்சுகள் தான். ஓகே, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. டிசம்பர் மாதம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மீட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இந்த படம் ஒரு 2000 கோடி வசூலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் எல்லாருமே கர்ஜிச்சாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் 2000 கோடி வசூல் அடிக்குமா? 2000 கோடி வசூல் ஒரு கனவாவே போயிடும். கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. போட்ட காசு 300 கோடின்றாங்க. அந்த 300 கோடி கூட இந்த படம் எடுக்குமா அப்படின்றதுல கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் பண்ணது 10,500 திரையரங்கு. வெள்ளிக்கிழமை சாயந்தரமே பல தேட்டரில் படத்தை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, கூட்டம் வரல, தேட்டர் காலியாக கிடக்கு, வேணாம்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் 2000 கோடி கனவுலாம் காணக்கூடாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படம் வெளியாகும் முன்னாடியே பில்டப் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க பட்டது பேராசை. நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம பெருமையாக சொல்லலாம். அதுக்காக எல்லா பிள்ளைங்களையும் மட்டம் தட்டி சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சூர்யா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, வாயை பொழந்துக்கிட்டு படம் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு தேட்டரில் உட்காந்த பல பேர் காதை பொத்திக்கிட்டு தான் படம் பார்த்தாங்க. பார்க்கல. யார் பார்த்தா? யாருமே பார்க்கல. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொன்னீங்களா, டிசம்பர் மாதம் சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சக்ஸஸ் மீட் அப்படின்றது சமீப காலமாக தன்னுடைய பெருமைக்காக மாவுடிச்சக்கூடிய பல இயக்குநர்கள் இருக்காங்க. அதாவது படம் ஓடுதோ ஓடலையோ, நம்ம படம் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சக்ஸஸ் மீட் வச்சாதான் அடுத்து வரக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் நம்மகிட்ட சிக்குவாங்க அப்படின்றதுக்காக ஓடாத படத்தை கூட ஓடிடுச்சுன்னு சக்ஸஸ் மீட் வச்சு கொண்டாடுறாங்க. அந்த எண்ணத்தில் கூட நம்ம ஞானவேல் ராஜா சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த படம் சக்ஸஸ் மீட்டுலாம் வாய்ப்பே கிடையாது. சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் கதை இருந்தாலும் படம் ஓடும், இல்லை படம் ஓடாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு ஒன்று எனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. சூப்பர் ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பேசியிருந்தார். கங்குவான்றது எனக்கு சொல்லப்பட்ட கதை, இந்த படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது, லீட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை சூர்யாவுக்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா இந்த படம் ஒருவேளை ஹிட் ஆகிருக்குமோ? அதோட சூப்பர் ஸ்டார் லைஃபே காலியாக இருக்கும். சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ட்ரேட்மார்க் இருக்குங்களா, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற லைஃப் இதோட காலியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சமீபத்தில் விஜய் கூட 225 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு வேட்டையான் படத்தில் வெறும் 125 கோடி தான். இப்போ இந்த மாதிரி கங்குவான ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தார் அப்படின்னா டோட்டலாக காலி, மறுபடியும் ஃபஸ்ட் தான் வரணும். ஒருவேளை எனக்கு சினிமா விட்டு ஒதுங்க போகிறேன்னு ஐடியா இருந்தால் அடுத்து கங்குவா 2 எடுக்க போகிறாங்களாம், அதில் வேணால் நடிக்கட்டும். இந்த படத்துக்கு ஒருவேளை இனி வரும் காலங்களில் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக தம்பி, ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு இல்லை, அமரனுக்கு. ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு லெவலில் அந்த ட்ரேட்மார்க்கில் தான் படம் ஓடுத ஒழிய அவர் படத்தில் கதை இருக்காது, பில்டப் இருக்கும். இந்த படத்துலையும் பில்டப் இருக்குது. ஆனால் படம் ஃபுல்லாகவே பில்டப் இருக்கிறனால தான் பிரச்சனை. அவங்க நம்ம குரல் கொடுத்துட்டா கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்துறாங்க. நமக்கு எப்படி தெரியுமா கேட்குது? சீட்டில் உட்காந்துருக்கியா, படம் பிடிக்கலையா, வா தொங்குவா தொங்குவா தொங்குவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பல பேரோட ஆதங்கம் அதுதான். புரியுதுங்களா? அது ஒன்று. 190 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போட ஆடியன்ஸே வருத்தப்பட்டு இருக்கான். 190 ரூபா டிக்கெட் ரொம்ப அநியாயமாக இருக்குது. உள்ளே போனால் ஒரு பாப்கார்னு ஒரு பெப்சியை வாங்கினோம்னா அது ஒரு 250 ரூபா ஆயிடுது, பார்க்கிங் ஒரு 50 ரூபா ஆயிடுது, 500 ரூபா 600 ரூபா அசால்ட்டாக காலி ஆயிடுதுன்னு வருத்தப்பட்டு இருக்கான். இந்த படம் என்ன விஷயத்தை சொல்ல வருது? இந்த படத்தோட கதை தான் என்ன? இந்த படம் என்ன விஷயத்தை சொல்ல நமக்கு மட்டும் இல்லை, பார்த்த ஆடியன்ஸுக்கும் புரியல. கதை என்னன்றது பார்க்குற நமக்கு மட்டும் இல்லை, படம் எடுத்த டைரக்டருக்கே புரியல.
அதுதான் பிரச்சனையே. இப்போ படத்தில் மேக்கிங் இருக்குது, கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் இருக்குது, அவரோட மெனக்கடல் இருக்குது, உயிரை பணைய வச்சு நடிச்சிருக்காரு. மற்ற படங்களில் எடுத்த ரிஸ்க்கை விட அந்த படத்தில் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்துக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு சினிமா விமர்சகராக இருந்தாலும் ஒரு உண்மைக்கு புறம்பாக சொல்லக்கூடாது. பட் அவங்களுடைய மெனக்கெடுகள் கஷ்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் படத்தில் கதை இல்லை. இன்றைக்கி மியூசிக்காலேயே படம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லைனா கூட ஓரளவு படம் தப்பிச்சிருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்க முடியுது. எல்லாருடைய காலையும் செவுடாக்கிய பெருமை வந்து டிஎஸ்பிக்கு சேரும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து 2 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாஸ்ட் லைஃப், இன்னொன்று வந்து ப்ரெசன்ட் லைஃப். இந்த 2 கேரக்டரில் எது வந்து ரசிக்கும்படி இருக்குது? சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது எந்த கேரக்டரை வந்து கொண்டாடினாங்க? அதாவது கங்குவா அப்படின்ற கேரக்டர் வந்து மெனக்கெடர்கள் இருக்குது, நல்ல உயிரப்பணையை வச்சு நடிச்சிருக்காப்புல. அந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அது ஏன் அந்த போர்ஷன் வச்சாங்க அப்படின்னே தெரியல. அதாவது ஆடியன்ஸை அவங்க கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து ஆடியன்ஸ் ரசிக்கவே இல்லை. இன்னொன்று கிங்ஸ்லியோட காமெடி, எத்தனை படத்துக்கு தான் இதே மாதிரி அவரோட மெயின்டைன் பண்ணுவாருன்னு தெரியல. ஒரே ட்ராக்ல தான் போறாரு, ஒரே மாடுலேஷன், ஒரே அந்த ஸ்பீச் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. கிங்ஸ்லியோட காமெடிலாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. யோகி பாபு யாருன்னே புளிச்சு மாவு மாதிரி ஆகி போட்டார். படத்தில் அவருடைய காமெடியும் யாருடைய காமெடியும் எடுபடலை. ஒருவேளை 1001 கொண்டாடாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் புரிதல் இல்லாமல் கொண்டாடாமல் விட்டுட்டாங்களோ? 1001 படத்தை வந்து ஆடியன்ஸ் கொண்டாடலை, ஆனால் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து என்னைக்குமே கொண்டாட மாட்டாங்க. புரியுதுங்களா? 1001 வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா, அதை வந்து அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்கல, கொண்டாடல. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க 1001 மாதிரி ஒரு மேக்கிங் வேணும். அந்த மாதிரி ஒரு மேக்கிங் யாரும் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி யாரும் ஆக்டிங் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். அதே மேக்கிங் தானே இன்னைக்கு இந்த கங்குவாலையும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி கத்த விட்டாங்களா? எலவூட்டில் கத்த மாதிரி ஒய்யோ 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 ஒய்யோன்னு கத்த விட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது அருமையான ஒரு மேக்கிங், அருமையான ஒரு படம். அன்னைக்கு கொண்டாடல. ஆனால் இன்னைக்கு பல பேர் நீங்கள் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் 1001 என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 10-15 வருஷம் கழிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. இந்த படத்தை இன்னைக்கு எப்படி அவாய்ட் பண்ணுறாங்களோ இதே மாதிரி தான் 15 வருஷம் கழிச்சு அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன ஏங்க நீங்கள் வேற, என் பிள்ளைய பொண்டாட்டி கொடுத்தாங்க, படத்துக்கு போனேன். இப்போ புள்ள 4 வயசு புள்ள சாப்பிட்றதுக்கு அழுதுச்சு. நாங்கள் பாரு இந்த மாதிரி அழுதுன்னு வச்சுக்கோ, கங்குவா படத்துக்கு கூட்டு போயிடுவோம் சொல்லி தான் மிரட்டி சோறு விட்றேன். இந்த படத்தில் வந்து காஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு காஸ்ட் இருக்குது. பிகாஸ் பாபி டியோல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோல். பிகாஸ் நீங்கள் பாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா மூவிஸில் நிறைய படங்களில் அவர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துலையும் அவரை வந்து சரியாக பயன்படுத்தலை சிவா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கிறாங்க. ஒரு சினிமா விமர்சகரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரை சரியா பயன்படுத்தினாலும் ஓரளவுக்கு அவருக்கு வந்து சூர்யாவோட ஈக்குவல் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு அவருக்கான கேரக்டர் இருக்கு. அவருடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு, நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் பயன்படுத்திருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து சூர்யா மட்டும் தான் தெரியுதாரு. ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். நம்ம நட்டி நடராஜோ இல்லை நம்ம இவர் போசங்கட்டோ அந்த அம்மா கலைவாணி வராமல் இருக்காங்க அவங்களோ இல்லை அந்த வில்லன் கேரக்டரோ யாருடைய கேரக்டரையும் வந்து நம்ம நோக்கம் வந்து அவங்க போக முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சூர்யா மேலே மட்டும்தான் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கொடுத்த பில்டப் அப்படி கொடுத்துட்டாங்க. என்ன பிரமிப்பாக இருக்கும். இன்னொன்று சொன்னாங்களே, இந்த படம் வெளியானால் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன் ஒன்று, இந்தியாவே திரும்பி பார்க்கல. இந்த படத்தை பார்க்கறதுக்கு அப்புறம் இந்தியன் 2வே திரும்ப பார்த்தலாமோன்னு தோணுது. அப்போ டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மியூசிக் பண்ணலன்றீங்களா? கண்டிப்பாக தான். டிஎஸ்பி மியூசிக், அதாவது அவங்க ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு டிஎஸ்பி செட் ஆகலையோ? தமிழ் ஆடியன்ஸுக்கு டிஎஸ்பி செட். இப்போ உங்கள் ரூட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க. இவங்களை வந்து என் படத்துக்கு இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும்னு போட்டு அவங்கள வந்து அவங்க போட்ட மியூசிக் மேலே இதுக்கு மேலே இன்னொன்று போட்டு அமுக்கிறேன் என்ன ஆகும்? அப்படி தான் போட்டு அமைக்கிறேன். இது அவங்க மியூசிக் பண்ண மாதிரியே தெரியலையே. எங்கே மியூசிக் பண்ணியிருக்காரு? படத்துக்கான மியூசிக்கே கிடையாது இது. புரியுதுங்களா? ஒரே சவுண்டு தானங்க இருக்குது. மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றுற மாதிரி தான் சவுண்ட் இருக்குது. கச்சமுச்சா 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 ஓட்ட ஸ்பீக்கரை போட்டிருப்பாங்கல்ல. நம்ம ஒரு நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம்ல, ஓட்டர் ஸ்பீக்கரை போட்டு கச்சமுச்சா கரகரன்னு இறந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மியூசிக் இதுக்காக மெனக்கெட்டு மியூசிக் போட்ட மாதிரியே தெரியல. டைரக்டர் என்னங்க கோட்டை விட்டாருன்னா கதையில் கோட்டை விட்டாரு, மியூசிக் டைரக்டர் தேர்வு பண்ணல கோட்டை விட்டாரோ இல்லையா தெரியல. ஆனால் அவரை வந்து வேலை வாங்கினால கோட்டை விட்டார். அதே தான். வேற எந்த இவங்க எடுத்த விதம் எடுத்துக்கொண்ட விதம் எதுவுமே சொல்லணும். இதை என்ன பண்ணிருக்கலாம்? இவர் லொக்கேஷன்லாம் நான் காட்டுறேன், மேக்கிங்லாம் எந்த இருக்கட்டும், டைரக்ஷன் கதை யாராவது கொண்டு கொடுத்து பண்ணுங்க பாஞ்சொலி பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த படம் எவ்வளோ தான் கலெக்ஷன்ஸ் எடுக்கும்? தேட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன கதை? அதாவது தேட்டர்லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸே பண்ணல, போட்ட தேட்டர்லையும் தூக்கி தூர போட்டாங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரை நான் கேட்டால் ஒரு தமிழ் சினிமா விமர்சகராக நான் சொல்கிறேன், இவங்களுடைய மெனக்கெடலுக்கும் உழைப்புக்கும் அதை போட்ட காசு ஒரு 300 கோடின்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டால் கூட போதும். ஆனால் அது வருமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. இது வரைக்கும் ஒரு 58 கோடி வந்திருக்கு.
இருக்கக்கூடிய நாட்களில் வந்து லீவு நாள் தான். வேலைக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் லீவு நாள் தான். அந்த 4 நாளில் வந்து இன்னும் ஒரு 50 கோடி வசூல் பண்ண டவுட் தான். ஏன்னா பல தேட்டரில் வந்து ஊற்றி மூட்டாங்க, தூக்கி வெளில போட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து அதிகபட்சமாக 100 கோடி வசூல் பண்ணாலே அது பெரிய விஷயம். சிவா அவர்கள் வந்து இப்போ தேட்டர் விசிட் பண்ணும்போது வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு நார்த் சைடில் இந்த படம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நார்த் சைடில் உள்ள ரசிகர்களுக்கு இருக்கிற ரசனை நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சோம். நார்த் சைடில் கொண்டாடுறாங்கன்னு டைரக்டர் சொன்னார் அப்படின்னா நமக்கு அது தெரியல, எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ரசிகரை திருப்திப்படுத்துறதுக்காக நார்த் சைடில் கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். நார்த் சைடு உள்ள ரசிகர்கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் கொண்டாட மாட்டேங்க கூட சொல்லலாம். இது வந்து மாற்றி மாற்றி பேசுகிறது நம்ம சினிமா உலகத்தில் அது பூசு கிடையாதுல. அதனால் எங்கேயுமே இந்த படத்தை கொண்டாடல. ஆந்திராவில் கழுவி ஊற்றுறாங்க, என்ன ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இந்த படத்தை கழுவி தான் ஊற்றுறாங்க. எந்த ஸ்டேட்லையுமே வந்து சூர்யா படத்தை வந்து கங்குவா படத்தை வந்து கொண்டாடவே இல்லை. அதுதான் 100% உண்மை. ஏன்னா கொண்டாடுற அளவுக்கு அவங்க படம் எடுக்கலை. இந்த படத்தில் ரிஷா பதானி கேரக்டர்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ரிஷா பதானி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் கிளாமர் காட்டியிருப்பாங்க, நிறையா கிளாமர் காட்டியிருப்பாங்க. படத்தில் வந்து ஒரு 20 நிமிஷம் போர்ஷன் மட்டும் தான் அந்த மாதிரியே போகும். ஒருவேளை படம் வந்து 90% வந்து அந்த காட்டுப்பகுதியில் நடக்கிற கதை, அரசியல் காலத்து கதை, பழைய கதை. அதனால் வந்து ஓப்பனிங்கில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக கொஞ்சம் செக்ஸியாக காட்டலான்றதுக்காக கூட திஷா பதானியை கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி அவங்கள வச்சு அவங்க எல்லாம் காட்டியும் கூட ஆடியன்ஸை திருப்திப்படுத்த முடியலை. கிளைமேக்ஸில் ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து கார்த்தி அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அந்த போர்ஷனாச்சும் ரசிக்கப்படி இருந்துச்சா? சூர்யா சிவாவோட ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்குது. ஒன்றை மட்டும் வச்சு செய்ய மாட்டேன், அவன் குடும்பத்தையே விட்டு சேரம் பாடுறான்னு சொல்லிட்டு தான் கார்த்தியை வச்சு செஞ்சுருக்காரு. இது வந்து இவராக பண்ண பிளான் இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் படத்தை வந்து நம்ம சூர்யாவை பயன்படுத்தியிருப்பாப்புல. அதோடைய தாக்கம் தான் இது. நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணியா, அடுத்தவன் பண்ணுற மாதிரியே நம்மளும் பண்ணணும். பல பேர் தோத்துடுறாங்க. இன்னும் தமிழ் சினிமாவில் பல பேர் திருட்டு கதை எடுக்கிறாங்க, இன்னொன்று திருட்டு கதையே எடுக்கிறாங்க. இன்னொன்று என்ன, அடுத்தவன் பண்ண மாதிரியே நானும் மேக்கிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்திலே பல பேர் தோத்துறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வந்து இவர் ரோலக்ஸ் கேரக்டர் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வருவார்னு நினைக்கிறேன். அந்த 5 நிமிஷம் வந்து நேராக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கினார். சூர்யா வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்ல. அதே ரோலக்ஸ் கேரக்டர் மாதிரி கார்த்தியை உள்ளே புகுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவரை கொண்டு வந்தது, கார்த்தியை கொண்டு வந்தது. ஆனால் எடுபடுச்சாலும் எடுபடல, ரோலக்ஸ் கேரக்டர் அளவுக்கு இந்த இது எடுபடல. ஆனால் லோகேஷ் கனகராஜ் வேற லெவலில் எடுத்திருந்தாரு, இது வேற லெவலில் எடுத்திருந்தாரு. ஓகேங்களா, வேற மாடுலேஷன் எடுத்திருந்தாரு. ஆனால் வேண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே வச்சு செய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் ஏற்றிருக்காரு நம்ம சிவா. சிவா அவர்களுக்கு இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டரான ஒரு அந்தஸ்து இருக்குமா இருக்காதா, நீடிக்காதா? நம்ம ஆடியன்ஸை பொறுத்தவரை உடனே மறந்துடுவாங்க, எதுவாக இருந்தாலும் உடனே மறந்துடுவாங்க. அண்ணாத்த வரும்போது சிவாவை கழுவி ஊற்றுனாங்க, விவேகம் வரும்போது கூட கழுவி ஊற்றுனாங்க. இப்போ 3 வருஷம் கழிச்சு வரும்போது கூட நம்ம ஒரு பிரமாண்டமாக தானே பார்க்குறோம். அப்போதான் அப்படி எடுத்தாரு, இப்போ அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன், இப்போ திருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து ஆடியன்ஸுக்கு வந்துடுது. அரசியலில் தப்பு பண்ணாலும் சரி, சினிமாவில் தப்பு பண்ணாலும் சரி, நம்ம ஆடியன்ஸ் வந்து அடுத்த செகண்ட் மறந்துடுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சா, அந்த படத்தை அப்படியே தூக்கி ஓரம் கட்டி விட்டு ஏதோ ஒரு படம் வந்துச்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மறந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் திருப்பி வந்து அவர் இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கதைகளை எடுக்காமல் இருந்தால் சந்தோஷம். பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்துக்கு. பார்ட் 2 அதாவது முள்ளால் தான் எடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் பார்ட் 2 எடுங்க, ஏன்னான்னு சொல்லலை. ஆனால் தயவு செய்து அந்த படத்தை பார்ட் 2 சூர்யா வச்சு எடுங்க, வேறு யாரையும் வச்சு எடுக்காதீங்க. நீங்கள் யாரையும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, தலையை பிளான் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து அவர் இப்போ தான் கொஞ்சம் முன்னேறிட்டு வராரு, அவருக்கு எடுத்து குடிச்சல் ஆக்கிடுவாண்ணா. ஓகேங்களா, சூர்யா வச்சு நீங்கள் எடுங்க. பார்ட் 2ல எப்படி தலை வருவார் சொல்லியிருக்காங்களே, சிவா பேட்டை சொல்லியிருக்காப்லையே, கங்குவா பார்ட் 2 தலை நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் ரசனையோட ரசித்து பண்ணது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்லையும் வந்து ஆடியன்ஸ் வந்து வாயை பிறந்துக்கிட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சூர்யா அவர்கள் பேசியிருந்தார். அதனால் இந்த அடுத்த பார்ட் 2 நீங்கள் எடுத்தீங்கன்னா தம்பி சூர்யாவையும் கார்த்தியும் வச்சு நீங்கள் படத்தை எடுத்துருங்க. நன்றி.